ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 1க்கு உண்டான லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 10 நாளில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து விஜய் சார் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதற்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உண்டான டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறுத்தற் குறியீடுகள், அதுக்கப்புறம் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, ஸோ இது சம்மந்தமான கேள்விகள். அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மை அறிதல், அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை வந்து கண்டறியது. அதுக்கப்புறம் யூனிட் 7ல் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஸோ இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உண்டான லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறி அறிக. ஸோ நிறுத்தற்குறி சம்மந்தமான கூற்றுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியானது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகேங்களா? பொதுவாக எதிர்மறை கருத்துக்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னாலே நம்ம அரைப்புள்ளியை தான் வந்து பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படின்றப்ப எதிர்மறை கருத்தாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா அரைப்புள்ளியை தான் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நாலடியாரில் இருக்கக்கூடிய முதல் இயல் வந்து எது? நாலடியாரில் இருக்கக்கூடிய முதல் இயல் வந்து எது? ஸோ நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரமும் 12 இயல்களும் இருக்குது. ஓகேங்களா? அதில் முதல் இயல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து துறவறவியல். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, துறவறவியல். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். பிழை திருத்துக. ஸோ பிழை இல்லாமல் இருக்கக்கூடிய தொடர் வந்து எது அப்படின்றத பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பிழை இல்லாமல் இருக்கக்கூடிய தொடர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அவர் அல்லர் அப்படின்றது தான் பிழை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களில் எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இவை பழங்கள் அல்ல அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களில் ஸோ இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இவை பழங்கள் அல்ல. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் நாலடியார் பற்றிய தகவல்களில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாலடியார் பற்றிய தகவல்களில் எது பொருந்தாமல் இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நாலடியார் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகையை சேர்ந்ததுன்னா வெண்பா பாவகையை சேர்ந்தது தான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தாதது எது? ஸோ நான்மணிக்கடிகை அப்படின்ற வார்த்தையில் கடிகை அப்படின்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, விளக்கு அப்படின்றது தான். ஸோ நான்மணிக்கடிகை அப்படின்றதில் கடிகை அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆபரணம்னு சொல்லுவாங்க, துண்டுன்னு சொல்லுவாங்க, கட்டுவடம், அதுக்கப்புறம் நாளிகை, கரகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கடிகை அப்படின்றதுக்கு உண்டான பொருள்களில் எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளக்கு மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். முன்றுரை அரையனார் சம்மந்தமான கூற்றுகளில் எது தவறானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். முன்றுரை அரையனார் சம்மந்தமான கூற்றுகளில் எது தவறானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது சி மட்டும்தான் தவறு. ஏன்னா முன்றுரை அரையனார் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, இங்கே வந்து வைணவர்னு இருக்குது. ஸோ முன்றுரை அரையனார் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரையன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறவங்களில் அரையன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? ஸோ அரசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி 400 அப்படின்ற நூலோட வேறு பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பழமொழி 400 அப்படின்ற நூலோட வேறு பெயர் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உலக வசனம் அப்படின்றது தான். ஓகேங்களா, பழமொழி 400 அப்படின்றதோட வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி, அதுக்கப்புறம் உலக வசனம், இதெல்லாம் வந்து பழமொழி 400ஓட வேறு பெயர்கள். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இங்கே வந்து முதுமொழி காஞ்சியோட கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 100 பாடல்கள் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து 106 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர்கள் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி, அதுக்கப்புறம் அறவுரை கோவை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர்கள். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறவுரை கோவை அப்படின்றது முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ தமிழில் எத்தனை அகத்திணைகள் வந்து இருக்குது? தமிழில் எத்தனை அகத்திணைகள் வந்து இருக்குது? ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கைகிளை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை, இது மாதிரி 7 அகத்திணைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ அகத்திணைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைகிளை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக 7 இருக்குது. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறிகளில் எது சரியானது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் நிறுத்தற்குறி எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன கூற்று கொடுத்துருக்காங்க? தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்றதுக்கு நிறுத்தற்குறி எதில் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நிறுத்தற்குறி அறிக அப்படின்ற கேள்வியில் பொருள்களை எண்ணும் இடங்களில் எந்த புள்ளியை வந்து நம்ம பயன்படுத்துவோம்? பொருள்களை எண்ணும் இடங்களில் எந்த புள்ளியை நம்ம பயன்படுத்துவோம்? இந்த கேள்வி 2023ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கார்புள்ளி. அதாவது பொருள்களை எண்ணும் இடங்களில் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி எண்ணுறோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்புள்ளி அப்படின்றத பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ இந்த கேள்வி 2019 கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ நாலடியார் சம்மந்தமான கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி.
ஸோ நாலடியாரை இயற்றியவங்க வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா, இங்கே நல்லாதனார் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். நான்மணி கடிகை எந்த வனப்பு வகையை சார்ந்தது? நான்மணி கடிகை அப்படின்றது எந்த வனப்பு வகையை சார்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அம்மை அப்படின்ற வனப்பு வகையை சார்ந்தது. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறக்கூடிய நூல் வந்து எது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நாலடியார். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து எது? துண்டு அப்படின்னா அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விளம்பி நாகனார் சம்பந்தமான கூற்றுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது, எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ விளம்பி நாகனார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வைணவர். ஸோ இங்கே வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஜியு போப் அவர்கள் நான்மணி கடிகையில் எந்த இரு பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க? ஜியு போப் அவர்கள் நான்மணி கடிகையில் எந்த இரு பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க? எந்த இரு பாடல் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 7 மற்றும் 100. ஓகேங்களா, 7வது பாடல் மற்றும் 100வது பாடல். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். வனப்பு அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். வனப்பு அப்படின்னு எதை சொல்கிறாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அழகு. வனப்பு அப்படின்றது எதை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். நாலடியார் நூலோட ஆசிரியர் வந்து யார்? 2017ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி. நாலடியார் நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சமண முனிவர்கள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி 400 நூலில் பகுப்பு முறை பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பொருந்தாமல் இருக்கிறது எது? எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரிவு 1 மட்டும் தவறு. ஓகேங்களா. பிரிவு 1 அப்படின்றதுல என்ன இருக்கும்னா கல்வி, ஒழுக்கம், புகழ், ஸோ அது சம்மந்தமாக இருக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 9 இயல்கள் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி 400 நூலில் பகுப்பு முறை இயல்களில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பொருந்தாமல் இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ பிரிவு 4ல் மொத்தம் 6 இயல்கள் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 இயல்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல எந்த நூலில் பயன்படுத்தியிருக்காங்க?
பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல எந்த நூலில் பயன்படுத்தியிருக்காங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேங்களா, அகநானூறு நூலில் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள முப்பெரும் அறநூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு இருக்கக்கூடிய நூல் வந்து எது? ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் முப்பெரும் அறநூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு கருதக்கூடிய நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. ஓகேங்களா. ஸோ திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு கருதக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிதல். ஸோ சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஸோ நிறுத்தற்குறியோட எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்புள்ளி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ கார்புள்ளினாலே வந்து பார்த்திங்கன்னா பொருள்களை எண்ணக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்புள்ளி வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது எண்ணக்கூடிய வகையில் இருக்குல்ல. ஸோ அங்கே கார்புள்ளிகள் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இதுவும் நிறுத்தற்குறி சம்மந்தமான கேள்வி தான். சொற்றொடரில் இறுதியாக பயன்படுத்தக்கூடிய புள்ளி வந்து எது? ஒரு சொற்றொடரில் இறுதியாக பயன்படுத்தக்கூடிய புள்ளி வந்து எது? இது வந்து 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி. ஓகேங்களா. ஒரு சொற்றொடரில் இறுதியாக பயன்படுத்தக்கூடிய புள்ளி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அவள் அல்லல் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாய் தனது தலையை ஆட்டியது அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து எது? ஸோ பெரும் முத்தரையர்கள் பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாலடியார் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அச்சம், அவலம், இரங்கல் முதலியன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது? ஸோ எந்த குறி வந்து பார்த்தீங்கன்னா அச்சம், அவலம், இரங்கல் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது? எந்த குறி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வியப்புக்குறி. சரிங்களா. அச்சம், அவலம், இரங்கல் ஸோ எந்த உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியப்புக்குறியை வெளிப்படுத்துது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது எந்த புள்ளியை வந்து பயன்படுத்துகிறாங்க அல்லது எந்த குறியை பயன்படுத்துகிறாங்க? தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது எந்த புள்ளி அல்லது குறியை வந்து பயன்படுத்துகிறாங்க? ஸோ எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறியை தான் பயன்படுத்துவாங்க.
ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நாலடியாரில் வரக்கூடிய காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் வந்து இருக்குது? நாலடியாரில் வரக்கூடிய காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் வந்து இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயல்கள் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். நான்மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? ஸோ நான்மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருமால். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாலடியார். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி 400 அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய பகுப்பு முறை பிரிவுகளில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே தவறாக இருக்கிறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ பிரிவு 4 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசர் அமைச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 இயல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழி 400 நூல் பகுப்பு முறையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிவு 3 வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பிரிவு 3 பொறுத்தவரையும் முயற்சி பொருள் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 இயல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஆர்கழி உலகத்து அப்படின்ற வார்த்தைக்குண்டான பொருள் வந்து என்னங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்கழி உலகத்து அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடல் சூழ்ந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மதுரை கூடலூர் கிழாரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய பாடல்கள் சங்கநூல் தொகுப்பில் 4 பாடல்கள் வந்து இருக்குது. அதில் குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குது? மதுரை கூடலூர் கிழார் சங்கநூல் தொகுப்பில் இவருடைய பாடல்கள் 4 இருக்குது. அதில் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறுந்தொகையில் 166வது பாடல், 167, 214வது பாடல். ஓகேங்களா. அடுத்தது மதுரை கூடலூர் கிழார் சங்கநூல் தொகுப்பில் இவருடைய பாடல்கள் வந்து 4 இருக்குது. அதில் புறநானூரில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புறநானூறு 229வது பாடல். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்ற தொடரில் நாள் அப்படின்ற சொல் வந்து எந்த நூலை வந்து குறிக்குது? அதாவது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில், அந்த நாளிரண்டில் அப்படின்றதுல நாள்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எந்த நூலை வந்து குறிக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். புறத்திணைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கைகிளை. கைகிளை அப்படின்றது அகத்திணையில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் வந்து எது? திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாலடியார் தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பழமொழி 400 நூலில் பகுப்பு முறை பெரும்பிரிவுகள் இயல்கள் எத்தனை இருக்குது அப்படின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரும் பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், இலக்கிய வனப்புகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். இலக்கிய வனப்புகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 இருக்குது. சரிங்களா. ஸோ அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இளைப்பு. ஸோ இலக்கிய வனப்புகள் வந்து மொத்தம் 8 இருக்குது. வனப்புனா அழகுன்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ ஒருமைப்பன்மை வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிழையற்ற சரியான தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது? ஸோ இது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7ல் நிறைய கேள்வி வந்து பார்த்துருப்போம். ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண டாப்பிக்கில் நம்ம அதிகமான கேள்விகள் வந்து கேட்போம். ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஜென்ரல் தமிழில் இலக்கண டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் வரும். ஸோ அதற்கு தயாராக இருங்க. அதே மாதிரி நாளைக்கு உண்டான போர்ஷன் வந்து என்ன அப்படின்றத விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொடுப்பாங்க. ஸோ அதற்குண்டான லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 9 மணி போல் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். அதை ஃபுல்லாக கவனிங்க. ஸோ அதற்குண்டான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.